வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். வீர சிறுவர் தினமான இன்று புதுடில்லியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமரின் பால் புரஸ்கார் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 பேருக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். தேசிய வளர்ச்சியில் இளைஞர்களை மையப்படுத்தும் வகையில் இளைஞர்களின் அதிகார பங்கேற்பை மேம்படுத்த புதிய கொள்கைகளை அரசு உருவாக்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாநில அரசுகளின் தலைமை செயலர்களுக்கு இடையே புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ள 3 நாள் தேசிய மாநாட்டிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையேற்கிறார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற வீர் பால் திவஸ் விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இனி விரிவான செய்திகள். வீர சிறுவர் தினமான இன்று புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமரின் பால் புரஸ்கார் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 பேருக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து வீரச் செயல், புதுமையாக்கம், அறிவியல் தொழில்நுட்பம், கலை, விளையாட்டு ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் சிறார்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சீக்கிய குரு கோவிந்த் சிங்கின் புதல்வர்களான சாஹிப் ஜாதா ஜொராவர் சிங் மற்றும் ஃபடே சிங்கின் இணையற்ற துணிச்சலையும் தியாகத்தையும் நினைவு கூர்ந்து போற்றும் வகையில் ஆண்டுதோறும் வீர சிறுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. தாகத்திற்கு தண்ணீர் எடுப்பதற்காக ஆற்றுக்கு சென்ற தந்தையை முதலையிடம் இருந்து வீரத்துடன் காப்பாற்றிய 9 வயது ஆக்ரா சிறுவன் அஜய் ராய், பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணம் பெற உதவும் வகையில் 2 புதுமை படைப்புகளை உருவாக்கிய மகாராஷ்டிர சிறுமி அனுப்பிரியா மகரிஷி ஆகியோர் இதில் அடங்குவர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விழாவில் பேசுகையில், விருது பெறுவோர் மட்டுமின்றி இந்திய சிறார்கள் அனைவருக்கும் உணர்வூக்கம் அளிப்பதாக இந்த விருதுகள் அமையும் என்றார். தேசிய வளர்ச்சியில் இளைஞர்களை மையப்படுத்தும் வகையில் இளைஞர்களின் அதிகார பங்கேற்பை மேம்படுத்த புதிய கொள்கைகளை அரசு உருவாக்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற்ற வீர சிறுவர் தின விழாவில் கலந்து கொண்டு ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது பெற்ற சிறார்களுடன் அவர் கலந்துரையாடினார். முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் புதிய ஜென் இசட் மற்றும் ஜென் ஆல்பா தலைமுறையினர்தான் நாட்டை வழிநடத்துவார்கள் என்றும், விளையாட்டு முதல் விண்வெளி வரை எல்லா துறைகளிலும் அரசின் ஒவ்வொரு முயற்சிகளும் இளைஞர்களை மையமாக கொண்டதாகவே இருக்கும் என்றும் அவர் கூறினார். பிரதமரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள். இளைஞர்களிடையே தலைமை பண்பை மேம்படுத்தி புதிய வாய்ப்புகளை வழங்கவும், இளைஞர்களுக்கு இடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்தவும் மேரா யுவ பாரத் திட்டத்தின் கீழ் அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ஒவ்வொரு துறையிலும் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகி வருவதாக தெரிவித்த அவர், இளைஞர்களின் திறமை மற்றும் நம்பிக்கையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இன்னும் பல வாய்ப்புகளை வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். முன்னேறிய இந்தியாவிற்கு வலுவான அடித்தளம் அமைக்கும் வகையில் தேசிய கல்விக் கொள்கையில் முக்கிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். தேசிய கல்விக் கொள்கையில் 21ஆம் நூற்றாண்டின் தேவைகளுக்கு ஏற்ற கற்றல் முறைகள் மற்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் அணுகுமுறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சீக்கிய குரு கோவிந்த் சிங்கின் புதல்வர்கள் மத அடிப்படைவாதம் மற்றும் தீவிரவாதத்தின் அடித்தளமே ஆட்டம் காணும் வகையில் முகலாயர்களின் கொடூரத்தை துணிச்சலுடன் எதிர்த்து நின்றதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வீர சிறுவர் தின விழா உரையில் சுட்டிக்காட்டினார். கடந்த 4 ஆண்டுகளாக வீர சிறுவர் தினம் கொண்டாடப்படுவதால் இவர்களின் தியாகத்தை இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ள முடிந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். குரு கோவிந்த் சிங் ஜி அவரது புதல்வர்களின் தியாகமும் துணிச்சலும் ஒவ்வொரு இந்தியருக்கும் தொடர்ந்து வலுவளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். காலனி ஆதிக்க மனோபாவத்திலிருந்து நிரந்தரமாக விடுபட இந்தியா தீர்மானித்திருப்பதாகவும், அவ்வாறு விடுபடும் போக்கில் மொழி ரீதியிலான நாட்டின் பன்முகத்தன்மை முக்கிய வலுவாக மேம்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி இவ்விழாவில் பேசுகையில், இளம் தலைமுறையினர் நாட்டிற்கே முதலிடம் என்பதை வாழ்க்கையின் லட்சியமாக கொள்ள வேண்டும் என்றார். மாநில அரசுகளின் தலைமை செயலர்களுக்கிடையே புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ள 3 நாள் தேசிய மாநாட்டிற்கு நாளையும் நாளை மறுநாளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையேற்கிறார். வளர்ச்சிக்கான தேசிய முன் உரிமைகள் பற்றிய முறையான நீடித்த பேச்சுவார்த்தைகள் மூலம் மத்திய மாநில ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் மற்றொரு முக்கிய மைல் கல்லாக இம்மாநாடு அமைந்துள்ளது. ஒத்துழைப்பான கூட்டாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்மாநாட்டில் பாலர் கல்வி, பள்ளிக் கல்வி, உயர்கல்வி, திறன் மேம்பாடு, விளையாட்டு ஆகிய 5 முக்கிய துறைகளில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் பின்பற்றும் சிறந்த நடைமுறைகளின் பகிர்வு அடிப்படையில் முன்னேறிய இந்தியாவிற்கான மனித வளத்தை கட்டமைத்தல் என்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு வளர்ச்சிக்கான பொது செயல் திட்டம் இறுதி செய்யப்படுகிறது. மாநில தலைமை செயலர்களுக்கு இடையிலான தேசிய மாநாடு
கடந்த 2022 முதல் ஆண்டுதோறும் நடத்தப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduwai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதற்கான வளர்ச்சிப் பணிகள் கிராமப் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் என மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். இத்திட்டத்தினால் கிராமப்புற குடும்பங்களுக்கான சட்டப்பூர்வ வேலை உத்தரவாத நாட்களின் எண்ணிக்கை 100லிருந்து 125ஆக உயர்த்தப்பட்டுள்ளதாக இன்று புதுடெல்லியில் டிடி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறினார். விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் வேலை வழங்கப்படாவிட்டால் கட்டாயமாக வேலையின்மை படி வழங்கவும் சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜி ராம்ஜி வேலை உத்தரவாத கூலி செலவு, கொள்முதல் செலவு மற்றும் நிர்வாக செலவுகளுக்கான மொத்த நிதித் தேவை மாநில அரசுகளின் பங்களிப்பு உட்பட ஆண்டுக்கு 1,51,000 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இதில் மத்திய அரசின் பங்களிப்பு சுமார் 95,000 கோடி ரூபாயாக இருக்கும் என்று அவர் மேலும் கூறினார். மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் இன்று நடைபெற்ற வீர்பால் திவஸ் விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற காப்பக குழந்தைகள், அங்கன்வாடி குழந்தைகள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்ற வீர்பால் திவஸ் விழா புதுச்சேரி விழாவில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி கலை அரங்கில் நடைபெற்ற இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு KSP ரமேஷ், தலைமை செயலர் திரு சரத் சௌகான், நலத்துறை செயலர் திரு சௌத்ரி முகமது யாசின், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் திரு ரங்கசாமி இவ்விழாவில் பேசுகையில், குழந்தைகள் பயமின்றி தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் வாழ இத்தகைய விழாக்கள் ஊக்கமளிக்கும் என்றார். வீரக்கதைகளை குழந்தைகள் தெரிந்து கொள்வதால் சமூகத்திற்கும் நன்மை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களையும் இத்தகைய விழாக்களில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார். முதலமைச்சரின் உரையிலிருந்து ஒரு பகுதி. நல்ல கல்வி பிள்ளைகளுக்கு கிடைத்தால் தானாகவே நாம் எண்ணுகின்ற மாதிரி நம்ம நாட்டிற்கு நல்ல குடிமகனாக, நல்ல வீரமுள்ளவராக, தன்னம்பிக்கை உள்ளவராக நம்ம நாட்டை நாம் நடத்தி செல்ல முடியும். சிறந்த நாடாக நம்முடைய நாட்டை கொண்டு வர முடியும். நம்முடைய நாட்டுக்கு தேவை நாமே உற்பத்தி செய்ய முடியும். நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் சொல்றதுக்கு நம்முடைய நாட்டுக்கு தேவை நம்முடைய நாட்டிலேயே நம்முடைய பொருளை நாம் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும், தன்னிறைவு பெற வேண்டும். பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஆர்வம் காட்ட வேண்டும். விளையாட்டுல ஆர்வம் காட்டணும். விளையாட்டுல ஆர்வம் காட்டினாங்கன்னா நிச்சயமா உடம்பு நல்லா இருக்கும். ஏதோ ஒரு விளையாட்டு, ஏதோ ஒரு கலைகள் நம்முடைய புதுச்சேரி மாநில குழந்தைகள், பிள்ளைகள் சிறப்பாக வளர்வதற்கு, ஆரோக்கியமாக இருப்பதற்குரிய நிலையில் அரசானது எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றது. புதுச்சேரியில் 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலை காந்தி சிலைக்கு பின்னால் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் சுனாமி தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். உயிரிழந்தவர்களின் படங்களுக்கும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மீன்வளத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பிரகாஷ்குமார், திரு பாஸ்கர் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இப்பகுதிகளில் நாளை வறண்ட வானிலையே நிலவும் என்றும் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இரவு அல்லது அதிகாலை வேளையில் உறைபனிக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 32.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. சமவெளி பகுதிகளை பொறுத்தவரை மதுரையில் 18.4 டிகிரி மற்றும் மலைப்பகுதிகளை பொறுத்தவரை ஊட்டியில் 4.2 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மகளிர் கிரிக்கெட்டில் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 3வது 20 ஓவர் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று மாலை நடைபெற உள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வீர சிறுவர் தினமான இன்று புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமரின் பால் புரஸ்கார் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 பேருக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். தேசிய வளர்ச்சியில் இளைஞர்களை மையப்படுத்தும் வகையில் இளைஞர்களின் அதிகார பங்கேற்பை மேம்படுத்த புதிய கொள்கைகளை அரசு உருவாக்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாநில அரசுகளின் தலைமை செயலர்களுக்கு இடையே புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ள
3 நாள் தேசிய மாநாட்டிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமை ஏற்கிறார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற வீர்பால் திவஸ் விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.